அருட்தந்தை அதிபர் தந்தை அவர்களே, HCL நிறுவனத்தில் இருந்து வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்களே, அருட்தந்தையர்களே, அருட்சகோதரர்களே, அருட்சகோதரிகளே, முன்னாள் மாணவர் மன்றத்திலிருந்து வந்திருக்கிற செயற்குழு முன்னாள் மாணவர்கள் அவர்களே, எம் பள்ளியில் பணியாற்றுகின்ற இருபால் ஆசிரிய அலுவலக பெருமக்களே, அன்பு மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை கூறிக்கொண்டு நன்றி உரையை தொடங்குகிறேன். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய புனித வளனார் கலைமணிகளின் அதிபர் தந்தை உள்ளிட்ட அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும், திருமிகு சிவநாடார் கட்டிட திறப்பு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள சிறப்பு அழைப்பாளர்களுக்கும், இச்சீர்மிகு விழாவிற்கு உழைத்திட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நல்கும் தருணம் இது. வரலாற்று சிறப்புமிக்க இக்கட்டிட திறப்பு விழாவிற்கு தலைமை ஏற்று புதிய கட்டிடத்தை அர்ச்சித்திட்ட நமது வளாகத்தின் அதிபர் அருள் முனைவர் எம் பவுல்ராஜ் சேசா அவர்களுக்கு எமது உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது பள்ளி வளாகத்தின் கட்டமைப்பை மேம்படுத்தவும் மாணவர்களின் கல்வித்திறன் முன்னேற்றத்திற்காக நமது பள்ளியின் முன்னாள் மாணவர் என்ற முறையில் புதிய கட்டிடத்தை ரூபாய் 12 கோடி பொருள் செலவில் தனது தொழில்நுட்ப பிரிவினரின் உதவியோடு கட்டியெழுப்பி இவ்வளாகத்திற்கு நன்கொடையாக வழங்கியுள்ள கொடை வள்ளல் சிறு சிவநாடார் அவர்களுக்கு பள்ளியின் நிர்வாகத்தினர், ஆசிரிய அலுவலக பெருமக்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் சார்பாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எனது நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன். திருமிகு சிவநாடார் அவர்கள் இந்த கட்டட திறப்பு விழாவிற்கு வந்து அதை சிறப்பித்து தருவார் என்ற இயக்கம் எங்களிடம் இன்னும் இருந்தாலும் கூட, அவர் வரவில்லையே என்ற இயக்கம் எங்களுக்கு இருந்தாலும் கூட, அவர் என்னாலும் நல்ல உடல்நிலையோடு ஆரோக்கியத்தோடு இன்னும் சிறப்பாக பணியாற்ற எங்களுடைய வேண்டுதலோடு கூடிய ஆசீர்வாதத்தையும் அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீ சிவநாடாரின் பிரதிநிதியாக இன்று நமது வளாகத்திற்கு வருகை புரிந்து புதிய கட்டிடத்தை திறந்து வைத்த சிறப்பு விருந்தினர் உயர் திரு சுந்தர் மகாலிங்கம் அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். HCL மற்றும் ஸ்ரீ சிவநாடார் அறக்கட்டளை சார்பாக வருகை புரிந்து வாழ்த்துரை வழங்கிய எங்களது மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கிய உயர் திரு சுப்புராமன், உயர் திரு திருமுருகன் சுப்புராஜ் மற்றும் உயர் திரு சுவாமி அவர்களுக்கு எங்களது உளமார்ந்த நன்றிகள். புதிய கட்டிடத்தை வடிவமைத்து நமது வளாகத்தின் கனவை நனவாக்கிய சிட்டி ஒர்க்ஸ் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் திருமதி கவிதா செல்வராஜ் அவர்களுக்கும், கட்டிட பணிகளை மேலாண்மை செய்திட CBRE நிறுவனத்தின் திட்ட மேலாளர் திரு சுதீர் ராஜா அவர்களுக்கும், கட்டிட பணியை சிறப்பாக மேற்கொண்ட மதுரை யூனிகார்ன்ஸ் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் பொறியாளர் கண்ணன் மற்றும் அவர்தம் குழுவினருக்கு பிரபாகரன், வெங்கடேசன் மற்றும் பொறியாளர் அவர்களுக்கும் எங்களது உளமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்புதிய கட்டிடம் நமக்கு கிடைப்பதற்கான முயற்சியை தொடங்கி வைத்த நமது பள்ளியின் முன்னாள் தாளாளரும் முன்னாள் மாணவர் மன்றத்தின் இயக்குநராக பணிபுரிந்த அருட்தந்தை வின்சென்ட் அமல்ராஜ் சேசா அவர்களுக்கும், கட்டிடம் கட்டுவதற்கு அனுமதி பெறுவதில் கடினமாக உழைத்திட்ட முன்னாள் தலைமை ஆசிரியர் அருட்தந்தை எஸ் ஜோசப் கென்னடி சேசா மற்றும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்திட்ட நமது ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன். வரலாற்று சுவடுகளில் தடம் பதிக்கும் இவ்விழாவிற்கு உறுதுணையாக இருந்த முன்னாள் மாணவர் மன்றத்தின் தலைவர் உயர் திரு PK தியாகராஜன் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் எமது நன்றிகள்.
சீர்மிகு விழாவிற்கு வருகை புரிந்து சிறப்பு செய்திட்ட வளாக பொருளாளர் அருட்தந்தை ஏஎம் பிரான்சிஸ் ஜெயபதி உள்ளிட்ட அனைத்து இயேசு சபை குழுமத்தினருக்கும் மற்றும் எமது அழைப்பை ஏற்று வருகை புரிந்து பெருமை சேர்த்திட்ட அனைத்து அருட்சகோதரர்கள் அனைவருக்கும் எமது பாராட்டுக்களும் நன்றிகளும். இவ்விழாவை சிறக்க அயராது உழைத்திட்ட நமது பள்ளியின் ஆசிரிய அலுவலக பெருமக்கள், கூடுதல் உதவி தலைமை ஆசிரியர்கள், ஆசிரிய அலுவலர் சங்க செயலர் மற்றும் இருபால் ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் எமது நன்றிகள். நிகழ்வுகளை கண்டு களித்திட்ட எம் மாணவ செல்வங்களுக்கு அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். மேலும் இவ்விழா சிறக்க உழைத்திட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.